Hi all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ப்ரோச் கிளாஸஸில் 14th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம அழகாக ப்ரைடலுக்கு தலையில் யூஸ் பண்ணுற ஒரு கிளிப்பு மாதிரியோ இல்லை நம்மளுக்கு தேவையான ஹேர் கிளிப்பும் நம்ம இதை வச்சு ஈஸியாக மேக் பண்ணிக்க முடியும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃப்ளோரல் வயர் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளோரல் வயரை ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஈக்குவலாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஹோல் மாதிரி இருக்கணுன்றதுனால நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத என்ன பண்ணுறேன், ஹோல் மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் இதை என்ன பண்ணுறேன், அப்படியே இப்படி நல்லா டைட்டாக முறுக்கிக்கிறேன். இப்படி முறுக்கினதுக்கப்புறம் நமக்கு இப்படி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இந்த ஹோலை வந்து நம்ம அழகாக ஹேர் பின் போடுறதுக்கோ இல்லை முடியில் வச்சுட்டு நல்ல ஹேர் பின் போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறதுல இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இது மாதிரி மடக்கி அப்படியே அதை ஃபுல்லாக முறுக்கிக்கிறேன். எந்த ஒரு நாட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹோலும் இல்லாமல் நல்லா முடுக்கிக்கிறேன். இப்படி முடுக்கிருக்க இல்லையா, அப்போ மறுபடியும் கீழே இருக்கிறத நல்லா டைட் பண்ணணுன்றதுனால கீழே சும்மா ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி முடுக்கிட்டு அப்படியே அகைன் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பிரான்ச்சஸ் மாதிரி, அதாவது நம்ம இந்த செடியெலாம் வரையும் போது கிளை மாதிரி வரையும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த பிரான்ச்சஸ் மாதிரி நான் ஒரு இந்த பக்கம் ஒரு 4 இந்த பக்கம் ஒரு 4 வர மாதிரி நான் ஃபஸ்ட்டு இதை மேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி கட் பண்ணிட்டேன். இது வந்து இது இப்படியும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை நான் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஆக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இங்கே முடிக்கிறது இல்லைங்களா, இங்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டோன் ஒட்டி வைக்க போகிறேன். சரி இருக்க கிளிப் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கிளிப் ஸ்டோன் இல்லாமல் நீங்கள் நார்மல் ஸ்டோன் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு எது வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திலகா மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லா லென்த்தாக தெரியும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அப்படியே இந்த கம்பி மேலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக இப்படி கம்மை அப்ளை பண்ணிட்டு இந்த கம்மு இருக்குங்களா, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக அப்படியே இந்த கம்பி மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் எடுத்து அழகாக அது மேலே அப்படியே நம்ம ஒட்டிடலாம். இந்த முறுக்கிக்க லென்த்தை வந்து நீங்கள் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கூட நம்ம ஸ்டோனை வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒட்ட போகிறேன். நம்ம இதை ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் இதுக்கு நம்ம டைம் விடணும், இது காயறதுக்கு. இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வளைச்சி எடுத்துக்க முடியும். இதே மாதிரி இது சில்வர் கலர்லேயும் இருக்குது, கோல்டன் கலர்ஸ்லேயும் இருக்குது. நம்ம ஃப்ளோரல் வயரை என்ன கலர்ஸில் வேணாலும் வாங்கிட்டு நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக கலர்ஸோ இல்லை ஸ்டோனோ இல்லை வந்து சுகர் பீடு கிறிஸ்டல் பீடு எதை வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இதையே வந்து கிறிஸ்டல் பீடு யூஸ் பண்ணி இதை மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ இது ஒரு டைப் வந்து நமக்கு தலையில் போடுற மாதிரி கிளிப்பு பார்க்க நல்லாயிருக்கும். அதில் பீடு யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதையே. ஸோ நான் அதே மாதிரியே ஃப்ளோரல் வயர் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கலரில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிறிஸ்டல் பீட் வந்து நான் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கினேன். எனக்கு வந்து இது ஒரு இப்படி ஒயர் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு லென்த் வந்து 40 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது உங்களோட ஷாப்ஸில் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் அதே மாதிரி ஃப்ளோரல் வயரை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் மேலே எனக்கு எவ்வளோ ஹோல் வேணுமோ அந்த அளவுக்கு நான் இந்த ஹோலை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ரெடி பண்ணிக்கிறேன். சின்னதாக போதும் அப்படின்னாலும் நான் சின்னதாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் குட்டியாக தான் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஹோல் இருந்தால் போதும். ஓகேங்களா, இப்போ நல்லா போட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் இதை விட இப்போ இந்த ஹோல் போட்டிருக்கு இல்லைங்களா, நான் இதை விட கொஞ்சம் கீழே வந்து தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நான் இன்னும் 2 வாட்டி இப்படி நல்லா டைட்டாக முடுக்கிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கிறிஸ்டல் பீட் வந்து உள்ளே வந்து சேர்த்துக்க போகிறேன்.
நான் இப்போ எந்த பக்கம் நான் பண்ண போகிறேனோ, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோடய ரைட் சைட் பண்ண போகிறேன். அப்போ அங்கே இருக்கிற அந்த ஃப்ளோரல் வயரோட எட்ஜஸில் வந்து இந்த நம்மக்கிட்ட இருக்கிற கிறிஸ்டல் பீட் இருக்குது இல்லைங்களா, அந்த பீடை நான் உள்ளே போட்டுக்கிறேன். உள்ளே போட்டுட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. எனக்கு எவ்வளோ லென்த் வேணும், இப்போ நான் வளைக்கணும் இல்லைங்களா, அதனால் நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாக லென்த் விட்டுட்டு அதை அப்படியே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படி வளைச்சிக்கிறேன். வளைச்ச மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே என்ன பண்ணால் நம்ம டைட் பண்ணணும். அந்த பீடை பிடிச்சிட்டே நம்ம இப்படி முறுக்கணுன்னா டைட்டாக முறுங்கிடும். ஓகேவா? இப்போ மறுபடியும் அகைன் கீழே சும்மா ஒரு 2 வாட்டி டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஆப்போசிட் சைடில் பண்ண போகிறேன். இப்போ ஆப்போசிட் சைடில் நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி கிறிஸ்டல் பீடை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேப் விட்டுட்டு ஜஸ்ட் இதை அப்படியே ஃபுல் பண்ணிக்கிறேன்னா இதை மடித்து இதையும் நான் இதே மாதிரி டைட்டாக முடுக்கிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குங்களா. இப்போ கீழே வந்து இது ரெண்டுமே ஓப்பனாக இருக்குது. இதை நான் எந்த பக்கமும் இதை கொண்டு போகும், அதனால் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் லைட்டாக மறுபடியும் அகைன் இது ரெண்டுத்தையும் ஒரு முடுக்கிக்க போகிறேன். முடிக்கிறேன்னா ஸோ இப்போ இதே மாதிரி நான் இந்த பக்கமும் கிறிஸ்டல் அந்த பீடை யூஸ் பண்ணி நான் ஒரு 4-5 லைன் போட போகிறேன். ஒரே கலரில் பண்ணணும்னு கூட கிடையாது, நம்ம ஒரு லைனுக்கு ஒரு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட மல்டி கலரில் ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நான் அந்த மல்டி கலரில் இருக்கிற ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நான் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செஞ்சுக்க முடியும். என்னால் இருக்கிறதுனால நான் அதை சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 முடுக்கிட்டு நல்லா டைட்டாக அதை நான் கட் பண்ணி விட்டுற போகிறேன். ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு லுக் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி மெத்தட்லேயும் கலர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், இல்லை எங்கிட்ட இருக்க பீடு யூஸ் பண்ணியும் நான் செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.